ஒண்ணு தெரிஞ்சுக்க பெஞ்சமின், இத வேக வைக்கும் போது கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா வேக வைக்கணும், இல்லனா நல்ல கருப்பா தீஞ்சிரும். சரிங்க கிராண்ட்பா, எனக்கு நல்லாவே புரியுது. பர்ஃபெக்டா இருக்கு. ஆம். இதுதான் பர்ஃபெக்டான சம்மர் நைட்னு சொல்லுவாங்க. உன் கசின் குயின் ரொம்பவே மிஸ் பண்ணுவா. யாராவது ரோட் ட்ரிப்க்கு பதில் சம்மர் ஸ்கூலுக்கு போவாங்களா? ஓஹோ, இப்ப பரவாயில்ல, ரொம்ப நல்லாவே வெந்திருக்கு. ஏ பென், அதை தீயுது பாடுறா. தேங்க்ஸ் கிராண்ட்பா, தீஞ்சு போயிடுச்சு. நான் வேற ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன். ஏய், கவலைப்படாத மேன். நீ அது மேல கொஞ்சம் கவனமா இருந்தனா இது மாதிரி ஆகாது. கிராண்ட்பா பாத்து, இங்க இருந்து ஓடுங்க. என்ன தீஞ்சு போய் இவ்வளவு பெருசா இருக்கான்? ஓரமா போயிடு பெருசு. ஏய், யார பெருசுன்னு கூப்பிடுற? கிராண்ட்பா, டேய், ஸ்பேஸ்ல எங்க இருந்தோ வந்த கருப்பு உருவமே, ஆம்னிட்ரிக்ஸ் விக்க தான் நீங்க வந்திருக்கியா சொல்லு. ஆனா இங்க பாரு, ஏற்கனவே என்கிட்ட ஒண்ணு இருக்கு. அது மட்டும் இல்லாம எனக்கு அது நல்லாவே யூஸ் பண்ண தெரியும். சின்ன புள்ளத்தனமா இல்ல? நீ உண்மையை ஏத்துக்காம இருந்தா உனக்கு தான் ஆபத்து. அது என்னடா உண்மை? அத கேட்கும் போது எனக்கு கோபம் தான் அதிகமாகுது. எப்ப பார்த்தாலும் தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இப்படி பண்ணும் போது எனக்கு கடுப்பா இருக்கு மேக்ஸ். உங்களால முடியாதுன்னு தெரிஞ்சு இப்படி ட்ரை பண்ண கூடாது. உனக்கு நான் யாருன்னு எப்படி தெரியும்? கிராண்ட்பா, அடே ஒன்னா மிஸ் பண்ணிட்டியா? யாரு நீ? நான் தான் உன்னுடைய விதி. என்னது? என்ன? வேண்டாம். பென், நான் உன்னை உயிரோட விடுறேன். இதுதான் நான் உனக்கு தர பெரிய கிஃப்ட். அடடா, அச்சச்சோ. நீங்க யாரு? கிராண்ட்பா, நிச்சயமா இல்ல. சரி, உனக்கு என்னாச்சுன்னு இப்ப பாப்போம். அவன் ஆம்னிட்ரிக்ஸ் எடுத்துட்டு போயிட்டான். அதோட உன் கையும் டேமேஜ் பண்ணி வச்சிருக்கான். அசையாம இரு, ஏன்னா இது லைட்டா வலிக்கும். பாத்தியா, பழைய மாதிரி ஆயிடுச்சு. அற்புதமா இருக்கு. மாலிகுலர் ரீஜெனரேட்டர் நம்ம கைக்குள்ள வச்சிருந்தா அது ரொம்பவே ஹெல்ப்பா இருக்குல்ல? நல்லா இருக்குல்ல? அவன் இப்படி உன்னை அரைகுறையா விட்டு போனது அதிசயமா இருக்கு. ஐ மீன், நல்ல வேலை பொழைச்சுக்கிட்ட. வாவ், இத பார்க்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கிராண்ட்பா, நல்ல வேலை உங்களுக்கு ஒன்னும் ஆகல. இனி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா ஒரு சில என்னன்னு தெரியல, எனக்கு திடீர்னு சிப்ஸ் சாப்பிடணும் போல இருக்கு. இதனோட விளைவா லைட்டா பசி எடுக்கிற மாதிரி இருக்கு. இருங்க, இப்ப வந்தது அது என்னது? எனக்கு என்னோட ஆம்னிட்ரிக்ஸ் திரும்ப வேணும். ஐ எம் சாரி பென், இதுக்கு மேல அது உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. அத நீ மறந்துடு. Captain Slovak. Maximilian Tennyson. Interdimensional coordinates 12041.5. இன்னைக்கு இன்னொரு டைமென்ஷன் பென் தாக்கப்பட்டிருக்கான்.
அந்த ஏலியன் எக்ஸ் திரும்பவும் இன்னொரு ஆம்னிட்ரிக்ஸை எடுத்துட்டு போயிருக்கு. ஆனா அட்லீஸ்ட் இந்த பெண் உயிர் தப்பிச்சுட்டான். இப்ப இதுக்கெல்லாம் பழக்கப்பட்ட மாதிரி தான் இருக்குல்ல பென்? எனிவே இதுக்கு மேல ரிவெஞ்ச் எடுத்து பிரயோஜனம் இல்ல. ஏன்னா ஆம்னிட்ரிக்ஸோட இருக்கிற பென் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் காப்பாத்தணும். ஆனா அந்த ஏலியன் எக்ஸ் இருக்கானே, நான் எப்படி இவனுக்கு எப்பவுமே ஒரு அடி பின்தங்கியே இருக்க. அவன் இன்னும் போகாத டைமென்ஷனை கண்டுபிடி. அவன் அங்க போறதுக்கு முன்னாடி நாம போயிடுவோம். அதோ அங்க ஐடி கோஆர்டினேட்ஸ் 27998.3. ஸ்பேஸ் பேராசைஸ். அட என்னடா அது, எங்க போனாலும் புது பிரச்சனையா? சரி, காலி பண்ணிடும் போலயே. Self-destruct sequence initiating. ஆல்ரைட், உன்னோட கதை இப்ப முடிஞ்சது சம்போசோ. இப்ப உன்னை என்ன பண்ற பாரு. ஹேய், முதல்ல என் கட்டை அவுத்து விட்டா என்ன? வேன், உன்னை பஸ்ஸுக்குள்ள பத்திரமா இருன்னு நான் சொன்னா இல்லையா? எப்ப பாரு சண்டை போடும்போது பிரச்சனை பண்ணு. இப்ப நான் உன்னை என்ன பண்ண? கிராண்ட்பா கிட்ட சொல்லலாம்னு பார்த்தாலும் அவர் கனவு காண்றாரு. இவன் வேற சீப்பான பார்ட்டி பலூனை வச்சு கட்டி போட்டிருக்கோம். அத நான் எவ்வளவு காசு கொடுத்து வாங்கின தெரியுமா? அது மட்டும் இல்லாம நம்ம ரஸ் பாக்கெட் அவ கடத்த பாக்குறான் மறுபடியும். அது சரி, நீ ஏன் இப்படி பண்ற? இத கொண்டு போய் கிளவுன் காரா மாத்த போறியா என்ன? இத வச்சு எப்படி அதை உருவாக்க முடியும்? ஏன்னா தங்கறதுக்கு எனக்கு இடம் இல்லன்னு இத கொண்டு போலான்னு நினைச்சேன். எங்க பாரு, இந்த மாதிரி பேசி என்ன குழப்பாத. இத நான் ஒரு அப்கிரேடுக்காக தான் கொண்டு போலான்னு நினைக்கிறேன். கரண்ட்ல கை வைக்க கூடாதுன்னு உன் பேரண்ட்ஸ் உனக்கு சொல்லி தரலையா தம்பி? என்னாச்சு இப்ப? இப்படி ஏதாவது பண்ணியாப்பா? உன்னுடைய பேரண்ட்ஸ் உனக்கு சொல்லி தரலையா? அதாவது ரப்பர் எலக்ட்ரிசிட்டிய கண்டக்ட் பண்ணாதுன்னு. எப்படி? ஆனா அத பார்த்தா சீப்பான பார்ட்டி கிளப் மாதிரி தானே இருக்கு. எதுக்காக நான் பொருள் வாங்குற கடையை இந்த மாதிரி கிண்டல் அடிக்கிறீங்க? அது ஒண்ணும் சீப்பானது கிடையாது. வேணும்னா பிசினஸ் கார்டை பாருங்க. இந்த கார்டை வச்சு நான் அவங்களை என்ன பண்றேன்? ஐயோ, சண்டை போடும்போது வேடிக்கை பார்க்க கூடாது, புரியுதா? அப்படி பார்த்தா இப்படிதான் அடி விழும் உனக்கு. கிராண்ட்பா, என்ன பத்திலாம் கவலைப்படாதோ குவன். நான் இப்போ ஹிப்னோடைஸ் செய்யப்படல. நான் இப்போ ரொம்ப ஜாலியா தான் இருக்கேன். ஓ, ஜஸ்ட் மிஸ். ஆல்ரைட் சாப்போ, சோ இப்ப இத பாரு. கிராண்ட்பா கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க. ஹேய் குவன், நான் கொஞ்ச நேரம் அசந்து தூங்கிட்டேம்மா. தூக்கத்துல ஒரு கெட்ட கனவு. அந்த சம்போசோ இருக்கால, அவன் நம்ம பஸ்ஸ கொண்டு போக பார்த்தான். அவன் ஏன் தான் இப்படி பண்றானோ? இப்போமா அதை தான் பண்ணிட்டு இருக்கான்ல. இப்ப இத நீ தடுத்து பாரு. ஏய், என்ன பண்றீங்க? வேகமா போயிட்டு இருந்ததாலதான் இந்த ஃபைட் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. யோசிச்சு பார்த்தா அதுவும் உண்மையாதான் பாருக்கு. என்ன கிராண்ட்பா, சட்டுன்னு முடிச்சிட்டீங்க? எப்படி? இதுக்கு காரணம் நம்ம டீம் ஒர்க் தான். இப்ப இவனை நம்ம போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிடலாமா? கோ டீம் டென்னிசன். பவரும் இப்பதான் போணுமா? இப்பதான் தெரியுது பலூன்ஸோட ஹேண்ட் கப்ஸ் தான் டைட்டா இருக்கு. ஆனா இந்த பலூன்ஸ் என்னப்பா இதை விட ரொம்ப சீப்பா இருக்கு. ஆல்ரைட், நம்ம திரும்ப கிளம்பிட்டோம். இனி யாரும் குறுக்க வரமாட்டாங்க. அடுத்து எங்க போவோம்? ஓ, இந்த உலகத்திலே 50 அடி ஸ்கோர் கார்ன் இருக்காமே, அது நம்ம இன்னும் பார்க்கல. இல்லனா நம்ம உலகத்துல பெரிய எக் சாலட பார்க்கலாமா? நீ என்ன சொல்ற பேன்? சம்மன் முடியறதுக்குள்ள நீ ஏதாவது பார்க்க விரும்புறியா? யா, இந்த சுமோ ஸ்லாமர்ல நான் எப்படியாவது ஹை ஸ்கோரை பீட் பண்ணனும். கம் ஆன், ஸ்கிரீன்ல உன் முகத்தை பதிச்சுக்காத பேன். ஹால் ஆஃப் ஃபேம் போய் பார்க்கலாமா? கம் ஆன் பேன், உனக்கு பென்சில்ஸ்னா பிடிக்கும்ல? அதெல்லாம் பழைய கதை. ஓகே, இப்போ உனக்கு பிடிக்கலையா?
எனக்கு ஒரு பிரேக் கிடைச்சா நல்லா இருக்கும். நம்ம ஆல்ரெடி பிரேக்ல தானே இருக்கோம். சம்மர் பிரேக். வேல், என்னோட பிரேக்ல இருந்தே எனக்கு ஒரு பிரேக் வேணும். உலகத்தை காப்பாத்துறதுக்கு பிரேக்கா? ஆனா எனக்கு மட்டும் அந்த மாதிரி எல்லாம் வேணாப்பா. குரான்பா, இப்படி மொக்க ஜோக்கா சொல்லாதீங்க. எனக்கு வந்து இத போர்னு நினைக்காத, புரிஞ்சுதா? சரி, நினைக்க மாட்டேன். ஆனா என் விஷயத்த நான் செய்ய தயாரா இருக்கேன்னு நினைக்கிறேன். நீ உன் வாட்ச கண்டுபிடிச்சதுல இருந்து உன்னோட விஷயத்தை தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆரம்பத்துல இருந்து நாங்க உனக்கு பின்னாடி தான் இருக்கோம். இப்ப என்ன ஆச்சு? உனக்கு ஹீரோவா இருக்க பிடிக்கலையா, இல்லனா எங்க கூட இருக்கிறது பிரச்சனையா இருக்கா? என்னடா இது? நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. அது வந்து ஏலியன்ஸ் தான் பெஸ்டா இருக்காங்க. இது வரைக்கும் நான் உங்களோட உண்மையான சக்தியை பார்த்ததே இல்ல. ஏன்னா எப்பவும் யாரோ ஒருத்தர் என் கூடவே இருக்காங்க. இப்ப அதனால என்ன பிரச்சனை? ஹெல்ப் கேக்குறதுல தப்பு இல்லல்ல? அதானே நானும் சொல்றேன். நான் ஹெல்ப்ப கேட்கவே இல்லையே. என் வழியில வர பிரச்சனைகளை நானே சமாளிச்சுப்பேன். யாரா அது நடு ரோட்ல நிக்கிறவன்? இந்த வயசான காலத்துல இந்த பல்ட்டி தேவையா? டேய் பசங்களா, தேங்க்ஸ் கிராண்ட்பா. அங்க கருப்பு கலர்ல ஜொலி ஜொலிக்கிறானே, யார் அவன்? யாருக்குப்பா தெரியும்? ஆனா ஒத்த கையில நம்ம வண்டியை தூக்கி ஓ, போட்டோம். அப்படியா? அப்ப அவனோட கதையை நானே முடிக்கிறேன். பென், அவசரப்படாத. உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு ஸ்பார்க்கிள்ஸ். கொஞ்சம் அதெல்லாம் ஆம்னிட்ரிக்ஸா? ஆமா, இதுங்க கூட அடுத்ததா உன்னோடதும் சேர போகுது. ஓகே, நீ என்ன ரொம்ப வெறுப்பேத்திட்ட. இதுக்கு மேல நான் பொறுத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். இப்பதான் ஒரு வார்த்தையை நான் சொல்லுவேன், ஹீரோ டான். என்ன பண்ற? அடுத்து உன்னை என்ன பண்றான் பாரு. பவர் படிச்சா என் நேரமே சரியில்லப்பா. அதுக்குள்ள வந்துருச்சா? என்னடா இது? இப்ப வரேன் இரு. சுட சுட வரம் பாரு. டெலிபோர்டேஷன் வேற பண்றாரு. ஓ, என்ன மின்னல் வேகம்னு நினைப்பா? இப்ப எங்க போச்சோம் ஃபாஸ்ட்? திரும்பவுமா? எப்படி பண்ணாத? யாருப்பா நீ? திரும்பவும் வந்துருச்சு. ஆல்ரைட், இப்ப நான் யாருன்னு காட்டுறேன் பாரு. ஆரம்பிக்கலாமா? நேரம் பார்த்து நீ காலை வாரி விடுறியா? இருந்தாலும் உன்னை இந்த ஹிமங்கசோரை வச்சு என்ன பண்ற பாரு. யா 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 யா, உங்ககிட்ட நிறைய பவர்ஸ் இருக்குன்னு ஒத்துக்கிறேன். ஆனா எனக்கு கவலை இல்ல. கவலைப்படணும், ஏன்னா நாங்க தான் இன்ஃபினிட். இன்ஃபினிட்லி பிளாஸ்டட். இம்ப்ரெசிவ். இப்ப எங்க பவர பாரு. எங்களோடதான். அவ ஒத்துக்கிட்டாலும் இல்லனாலும் அவனுக்கு நம்ம உதவி தேவை. ஆமா, நாம ஏதாவது பண்ணா நல்லா இருக்கும். கிராண்ட்பா, அங்க பாருங்க. ஓ, ட்ரக்கா? எனக்கு ஐடியா வந்துருச்சு. கமான் குவென். டைம் அவுட். ஏன்னா என்னோட பவர் போயிடுச்சு. ஆனா நான் ஒத்துக்கிட்டே ஆகணும். இந்த பேட்டில் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சோ எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடு. அதுக்கப்புறம் நான் உன்னை பிரிச்சு எடுக்கிறேன். வேணா நீ அதுக்குள்ள போயிட்டு கொஞ்சமா வார்ம் அப் பண்ணிக்கிட்டு திரும்ப வந்துரு. அப்புறம் ஃபைட் ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு மண்டேல அதான் உடம்பு கொஞ்சம் மந்தமா இருக்கு. அதனால நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ஃபைட் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். காமெடி பண்ணாத, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. டேய் தம்பி, உன் சைஸ்ல இருக்கவங்கிட்ட மோதி பாரு. உன்னை என்ன பண்ற பாரு. ஹலோ, ஒரு அட்டகாசமான போட்டியை எப்படியே பாதியிலே விட்டுட்டு போறியே. அவங்க கிட்ட பவரே இல்ல. பென், வா ஓடி போயிடலாம். பென், ஏய். நம்ம இங்க இருந்து கிளம்புறோம். எப்படிப்பா இத ஒரே கையில உடைச்ச? இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சானோ? பார்த்தாலே பயங்கரமா இருக்கு. ஸ்பேஸ் மவுஸா இருக்குமோ? நமக்கு எதுக்கு, நாம மயங்கிருவோம்.
சரி, அது யாரா இருக்கும்? அது அவன் யாரா இருந்தாலும் அவனை நிறுத்த 10 ட்ரக் வந்தாலும் பத்தாது. ஆ, நீங்க மட்டும் குறுக்குல வராம இருந்தீங்கன்னா அவனை ஒரு வழி பண்ணிருப்பேன். நீ என்னதான் குட்டி கர்ண அடிச்சிருந்தாலும் அவனை மிதிச்சிருப்பான். நாங்க தான் உன்னை காப்பாத்தணும். கர்மா, நீ என்ன காப்பாத்துனியா? விட்டு அவனை உண்டில்லன்னு பண்ணிருப்பேன். ரஸ் பக்கெட் அவன் என்ன பண்ணான்னு பார்த்தல. இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலயே இவன் தான் பலசாலியா இருக்கான். வெல் கேட்ஸ விடவும். அப்படி நான் அவனை விட பவர்ஃபுல்லா மாறி அவனை அங்கேயே நொறுக்கிடுறேன். சரி சரி விடுங்க. குவென் சொல்றது சரிதான் பென். நாம இத பொறுமையா தான் யோசிக்கணும். அவங்க கிட்ட வாட்சோட காப்பீஸ் இருக்கு. சோ இது ரேண்டமா இருக்க வாய்ப்பு இல்லல்ல. இன்னொரு விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே பார்த்த மாதிரி தோணுதா? யா, அவன் கெட்டவன் தானே. அதான் இந்த சம்மர் டைம்ல காமனா இருக்கு. நாம அவன் கூட திரும்ப மோதறதுக்கு முன்னாடி அவன் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்பவே அதுக்கு ஒரு முடிவு கட்டுவோம். இந்த வாட்டி இடுப்பு உடைஞ்சிருக்கும். என்ன இது? இன்னொரு கிராண்ட் பாவோ? என்னது இன்னொரு கிராண்ட்பாவா? அதேதான். என் பேர் மேக்ஸ் மில்லியன்ஸ். ஆனா நீங்க என்ன மேக்ஸ்னு கூப்பிடலாம். நைஸ் டு மீட் யூ மேக்ஸ் மில்லியன்ஸ். உன்னை எங்க பார்த்த மாதிரி இருக்கு. என் பேர் மேக்ஸ் டெனிசன். நீ என்ன கூப்பிடுறதா இருந்தா கிராண்ட்பான்னு கூப்பிடு. அப்படி மட்டும் சத்தியமா கூப்பிட மாட்டேன். ஹலோ, இது கொஞ்சம் விசித்திரமா இருக்கு. இவன் எங்களுக்கும் தான். உண்மைதான். ஆனா இவர் பார்க்க பக்காவா இருக்காரு. தாடி எல்லாம் சூப்பரா வச்சிருக்காரு. அட்டகாசமாவும் இருக்காரு. இவரை பார்க்க எப்படி தெரியுதுன்னா ஃபியூச்சர் மேக்ஸா? ஆல்டர்னேட் டிமென்ஷன். இப்ப உங்களுக்கு புரியுதா? நீங்க தான் ரொம்ப புத்திசாலிங்க இல்ல? இதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல. கொஞ்சம் பொறுமையா இரு தம்பி. ஆம்னிவர்ஸோட எதிர்காலமே ஆபத்துல இருக்கு. என்ன ஆம்னிவர்ஸா? ஆல்ரெடி இருக்கிற யூனிவர்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு காரணமா இருக்கிறது ஏலியன் எக்ஸ் தான். ஏலியன் எக்ஸா? அந்த எக்ஸ்ங்கிறது மிலிட்டரியா இல்ல ரோமன் லெட்டர் மாதிரியா அது? என்ன, எனக்கும் சிலது தெரியும்பா. அவன் ஒரு மிஸ்ட்ரி தான். சரியா? ஒரு காரணத்துக்காக தான் அவன் எல்லா டைமென்ஷனுக்கும் போறான். எத்தனை ஆமினிட்ரிக்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் எடுக்கிறதுக்காக தான். என்னால முடிஞ்ச வரைக்கும் என் பெஞ்சமினை சேஃபா வச்சிருக்க பார்த்தேன். என்னால முடியல. என்னது பெஞ்சமின்? என்ன ஆச்சு? கொஞ்சம் பொறுமையா இரு. அவன் பவர்ஃபுல்லா இருக்கா. கவலைப்படாதீங்க மேக்ஸ், நான் அவனை பாத்துக்கிறேன். பெஞ்சமின், நான் அவனை இழந்துட்டேன். என்னால முடியல. அப்ப ஏலியன் எக்ஸ நீங்க தான் வேட்டையாடுறீங்களா? எனக்கு டிப்ஸ் கொடுங்க. நானும் இல்ல, நான் உன்னதான் வேட்டையாடுறேன் தப்பி. உங்ககிட்ட தான் ஆமினிட்ரிக்ஸ் இருக்கிற வரைக்கும் ஏலியன் எக்ஸ் உன்னை விட மாட்டான். அவன் திரும்ப உன்னை பார்த்தான்னா அவனை நான் நிச்சயமா தடுப்பேன். ஒரே அடியா. வாவ், கிராண்ட்பா, இவரு உங்களை விட அட்டகாசமா இருக்காரு. ஹேய், என்னை விட அப்படி யாருமே இருக்க முடியாது. நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. இந்த டைமென்ஷன்ல இருக்கிற ஏலியன் எக்ஸ நான் தான் தடுத்து தீருவேன். அதனால நீங்க எல்லாரும் ஓரமா நின்னு வேடிக்கை பாருங்க. நீ அதிர்ஷ்டசாலியா இருக்கிறதுனாலதான் இப்பவும் நீ இன்னும் உயிரோட இருக்க. என்ன அதிர்ஷ்டசாலியா? சும்மா கதை விடாதீங்க. ஏய், சண்டை போடாம கொஞ்சம் இருங்கப்பா. நிறைய பென்ஸ் தோத்து போறத நான் பாத்திருக்கேன். நான் உன்னையும் இழக்க மாட்டேன். நான் உனக்கு உதவதான் நினைக்கிறேன். இத நான் நம்பணும்னு நினைக்கிறீங்களா? அவன் வந்துட்டான். இங்க இருந்து இப்பவே தப்பிச்சிடலாம். அப்படி இல்லனா நம்ம மாட்டிப்போம். நான் சொல்றத கேளு பென். அவர் சொல்றத நீ கேளு. அவர் சொல்றதுதான் சரி. நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். நான் இத பாத்துக்கிறேன்னு நான் தான் உங்ககிட்ட சொன்னல. இல்ல, திரும்ப முதல்ல இருந்தா. ஹலோ, என்ன வேடிக்கை பாக்குறீங்க? வாங்க போலாம். கூடிய சீக்கிரமே உன் கதை முடிய போகுது. அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. ஓடி போயிரு பென், ஓடிரு. Oh, come on. இதுக்கு மேல உன்னால தப்பிக்கவே முடியாது. Oh, அப்படியா? இப்ப இங்க இருந்து தப்பிச்சு போக வேண்டியது நீதான். ஆல்ரைட், இப்போ உன்ன என்ன பண்றன்னு பாரு. அந்த
அந்த பயம் இருக்கணும். என்ன வேடிக்கை பாக்குற? உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படியெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. ஏன்னா என்கிட்ட 9 லைஃப் இருக்கு. யா! ஆ! ஓகே, இப்போ என்கிட்ட 8 லைஃப் தான் இருக்கு. மத்தவங்களை விட உன்னோட ஹீரோயின் சுத்த பார்க்க நல்லாதான் இருக்கு பென் டெனிசன். ஆனா அதெல்லாம் இங்க பத்தாது. இன்னைக்கு உன் கதை முடிய போகுது. அத நான் இருக்கிற வரைக்கும் விட மாட்டேன். யா, இப்ப பாத்துடலாமா? நீ ரொம்ப லேட்டா வந்துட்ட மேக்ஸ். முடியாது. இல்ல, அச்சோ, என்ன இது? இப்படி நடக்க கூடாது. ஆனா இதுதான் ஆல்ரெடி நடந்துருச்சு. இல்ல, பென், உனக்கு ஒண்ணும் ஆகலையே. என்னோட வாட்ச் அது போயிடுச்சு. ஆனா எப்படி? ஒரு ஃபைல் சேஃப் ரிலீஸ் எல்லோ டைமென்ஷன்ல இருக்கிற ஆம்னிட்ரிக்ஸ்ல இருக்காது. அது நான் இதை முன்னாடியே பாத்திருக்கேன். ஆனா நீ உயிரோடு இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படு. சந்தோஷமா? என்கிட்ட இருந்த எல்லாமே போயிடுச்சு. எனக்கு இப்ப நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். இல்ல, என்னால முடியாது. உன்னுடைய பிடிவாதத்தினால ஏலியன் எக்ஸோட கோலுக்கு ஒரு ஸ்டெப் கிட்ட போயிட்டான். நம்ம பண்றதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு இருக்கணும். மேபி வாட்சே கிடைக்காத பென் இருக்கிற டிமென்ஷன் போலாமா? நீங்க போய் அதை எடுத்துக்கிட்டு இங்க வரலாம்ல? அது அவ்வளவு ஈஸி இல்லம்மா. அதோட வேற நான் இந்த இடத்துல மாட்டிக்கிட்டேன். அந்த ஏலியன் எக்ஸ் மாதிரி மத்த ஆம்னிவர்ஸுக்கு என்னால ஜம்ப் பண்ண முடியாது. என் போர்ட்டல் ஜெனரேட்டர் இருக்கு, என் ஷிப்பையும் நான் இழந்துட்டேன். அப்போ உங்களுக்கு கால் பண்ண யாருமே இல்லையா? உதாரணத்துக்கு ஃபியூச்சர் ஃபில் இல்லன்னா வேற யாராவது? ஃபியூச்சர்லாம் இல்ல, ஆல்டர்னேட். அதோட ஆம்னிவர்ஸ்ல நம்ம நினைச்ச மாதிரி இந்த காத்துல எல்லாம் பயணிக்க முடியாது. என்னது இது? கூல், இன்னொரு டைமண்ட் ஹெட்டா? கிறிஸ்டல் சேஃபியா, நீங்க என்ன பண்ற? என்ன குரோமோஸ்டோன்ஸ் கூப்பிடுங்க. நான் உங்களை தாக்கலாம் வரல மேக்ஸ்வெல். மேக்ஸஸ், நான் யாருங்கிறது உனக்கு, நாங்க யாருன்னு உனக்கு அப்படி தெரியும்? ஆனா இந்த ஏலியனை நீங்க பார்த்ததே இல்லல. டோன்ட் வரி, நீங்க தெரிஞ்சுப்பீங்க. என்ன வேற வழியே இல்லையே. நீ நான் தானா? வாய்ப்பே இல்ல. ஹேய், அவனை பார்த்தா தெரியல. நான் தான் அவன், அவன் தான் நான் தான் அவன். சூப்பர். சரி, நீ உன்னோட ஆம்னிட்ரிக்ஸை இழந்து எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு சொல்றியா? ஓ, நான் லேட்டா வந்துட்டேனோ? அவன் ஏற்கனவே வந்துட்டானா? உனக்கு ஏலியன் எக்ஸ தெரியுமா? நாங்க அவனை அப்படி கூப்பிட மாட்டோம். நாங்களா? தி பிளம்பர்ஸ். ஹலோ, தெரியாதா? நிஜமாவா? இந்த பிளம்பர்ஸ்ங்கிறது இன்டர் கேலக்டிக் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி. நானும் அவங்கள ஒருத்தன் தான். எதுக்கு பிளம்பர்ஸ்? எனக்கு ஒரு டவுட். நீங்க டாய்லெட்ல வேலை பாப்பீங்களா? உங்க பேரை நீங்க ஏலியன் ஃபோர்ஸ்னு வச்சிருக்கலாம் இல்லையா? இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. ஆனா நாம இதெல்லாம் அப்புறமா போயிட்டு அதோட பேரை வச்சது நான் இல்ல. ஓகே, பிளம்பர்ஸ்ங்கிறது ஏற்கனவே ஆரம்பிச்ச ஒண்ணு. இங்க பூமியில தான், என்னோட பூமியில ஏலியன்ஸ் சமாளிக்க உருவாக்கப்பட்டிருக்கு. என் கிராண்ட்பாவும் அதுல ஒரு மெம்பர். அப்படின்னா நம்ம கிராண்ட்பா மேக்ஸஸா? யாரு, நானா? என்ன பார்த்தா பிளம்பர் மாதிரியா இருக்கு? அது லைட்டா, ஆனா நிஜமான பிளம்பர் மாதிரி இருக்கீங்க. ஆம்னிட்ரிக்ஸை யாரோ திருடுறாங்கன்ற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது யாரு என்னன்னு கண்டுபிடிக்க என்ன அனுப்பியிருக்காங்க. அது யாருன்ற விஷயம் தெரிஞ்சுதா? நான் இது வரைக்கும் பார்த்தவங்களை விட இவன் ரொம்ப வேகமா டெலிபோர்ட்டிங் பண்றான். நான் போர்ட்டலை கிளியர் பண்றதுக்குள்ள அவன் இன்னொரு டைமென்ஷன்ல வேலையை முடிச்சிடுறான். உன்னால ஆம்னிவர்ஸ்குள்ள போக முடியுமா? அட்டகாசம், போ.
இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்ல. நமக்கு துணையா இது இருக்கே. அப்ப நானும் வரேன், நான் ஹெல்ப் பண்றேன். தேங்க்ஸ், பட் யாரும் தேவையில்லை. இது என்னுடைய பிரச்சனை. என் பெண்ணையும் குவெனையும் அந்த மான்ஸ்டர் கிட்ட நான் இழந்திருக்கேன். அதனால இங்க உட்கார்ந்து என்னால வேடிக்கை பார்க்க முடியாது. அது மறுபடியும் வந்துச்சுன்னா வாய்ப்பே இல்ல. ஆனா உங்க பெண்ணு கிட்ட தான் ஆம்னிட்ரிக்ஸே இல்லல்ல. ஆனா அவங்கிட்ட இருக்கே. என்ன பொறியா வைக்க பாக்குறீங்களா? அப்படி இருக்கு எனக்கு சுத்தமா பிடிக்காது. இப்பதான் உன்னை பார்த்து என்ன பாக்குற மாதிரி இருக்கு லைட்டா. அப்புறம் இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காவும் இருக்கு. உங்க 2 பேராலையும் நிச்சயமா அவனை பிடிக்க முடியாது. அதனால நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்து அவனை இங்க வரவழைப்போம். இது ஒரு வாட்டி ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனா இந்த வாட்டி அந்த தம்பி சொல்ற பேச்சு கேட்பானா? எதுக்காக எல்லாரும் என் கூட சண்டை போடுறீங்க? என் வாட்ச் நான் இழக்கும் போது நல்லா தானே ஃபைட் பண்ண. அவர் அதை சொல்ல வரல பேன். நான் சொன்னது கரெக்டா தான் சொல்லியிருக்கேன். இவன் ரொம்ப பிடிவாதமா இருக்கான். இப்ப நீ அழகா இருக்கிறது மட்டும் இல்ல, ஆனா உங்ககிட்ட திமிரும் ரொம்ப அதிகமா இருக்கு. எல்லாரும் நான் சொல்றத முதல்ல கேளுங்க. அது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கல. ஆனா அந்த எக்ஸ் திரும்ப வந்துட்டானா நம்மள பாதுகாக்க தான் நான் இருப்பேன்ல. நீங்க கவலையப்பட வேண்டாம். குவென் சொன்ன மாதிரி நீங்க அந்த போர்ட்டல வாங்கிட்டு போய் எனக்கு நான் ஆம்னிட்ரிக்ஸ் இங்க கொண்டு வாங்க. நீங்க வர வரைக்கும் அந்த கேலியன் எக்ஸ நான் பாத்துக்கிறேன். அப்படி பண்ணா நம்ம 2 பேரும் அந்த ஒரே ஆளை தடுக்க முடியும். இந்த வாட்டி நம்ம தனியா சண்டை போட வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம 2 பேர் இருக்கோம். சோ டபுள் பவர். நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்றோம், அவனை உண்டு இல்லைன்னா ஆக்கிடுறோம். இந்த டீமை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. தயவு செஞ்சு திரும்ப அப்படி சொல்லாது. இது கொஞ்சம் ரிஸ்கி. ஆனா ஏன் கிராண்ட்பா எப்பவும் சொல்லுவாரு, ரிஸ்க் எல்லாமே ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. எல்லா டைமென்ஷன்லயும் எல்லா பசங்களும் ரொம்ப பிடிவாதமா தான் இருக்காங்க. தேங்க்ஸ். நான் ஒத்துக்கிறேன், ஆனா ப்ராமிஸ் பண்ண முடியாது. சரி, அடுத்து என்ன பண்ணலாம்? ஒரு பிளான போட்டுருவோம். எஸ் பேன். யார சொல்ற? ஓ ரைட், சாரி. இந்த குட்டியா துருதுருன்னு இருக்கானே அவன. ஹேய், இந்த உலகத்துல ஒண்ணு தவிர வேற யாருக்கும் தெரியாத இடம் என்ன? அட்ரனல் லேண்டா? இது அற்புதமா இருக்கும். இது உன்னோட டைமென்ஷன்ல இல்லையாப்பா? இது இல்லதான். அப்ப எனக்கு தெரிஞ்சது எதுக்கும் உதவாத உலகமா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சீசன்ல க்ளோஸ் ஆயிருக்கா? அப்படின்னா இப்ப நடக்க போற பிரச்சனைல யாரும் காயப்பட மாட்டாங்கல்ல. இன்டர் டைமென்ஷனல் கிராண்ட்பா. இதனால மத்தவங்களுக்கும் பிரச்சனை வராது. குட் திங்கிங் பேன். அதெல்லாம் எனக்கு தெரியும். அவ்வளவுதான், முடிஞ்சது. ஓ, என் வேலை முடிஞ்சது. இது விசித்திரமா இருக்கு. உன்னை தெரிஞ்சும் தெரியாத மாதிரியே இருக்கே. நீ என்ன பத்தி யோசிக்கிறியா? என்ன ஆச்சரியம்? அட்லீஸ்ட் நீ சின்ன பையனா இருக்கும்போது இவன மாதிரி இருந்திருக்க மாட்டல. ஓகே, நான் பெருசா இருக்கும்போது எப்படி இருப்பேன்? அத என்னால இப்போ சொல்ல முடியாது. அவளுக்கு எத்த பல்லு இருக்குன்னு சொல்லு. அது மட்டும் இல்லாம ஹைட்டா இருப்பா. நீ மேஜிக் புக்ஸ பத்தி யோசி. அப்புறம் நீ கெவினை பார்த்தா கொஞ்சம் மயங்கிடுவ. என்னது கெவினா? எது வேணாப்பா, நான் இங்கே இருந்துக்கிறேன். நான் தான் சொன்னல, ரொம்ப விசித்திரம். எந்த டிமென்ஷனா இருந்தாலும் ஒரு விஷயம் மட்டும் உண்மைதான். நாம ஒரு நல்ல டீமா இருப்போம். Ben, என் வாட்ச திரும்ப எடுப்போம் வாங்க. அதுக்கப்புறம் நான் உங்க டீம்ல வந்து சேர்றேன். go Team Tennyson. ஹலோ மிஸ்டர் ஸ்பேஸ் கேஸ். நீ தப்பான டிமென்ஷன்ல இருக்க பிளம்மர். அதனாலதான் இங்க எதுவும் வேலைக்கு ஆகலையா? இதை என்கிட்ட சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எக்ஸி. என்ன ஜோக் அடிக்கிறியா? உன்னை பிடிச்சவங்களை பாதுகாக்கணுங்கிற ஆசை உனக்கு இல்ல? இல்லன்னா உன்ன உன்னால முடிஞ்சா என்ன வந்து புடி ஸ்பார்க்கிள்ஸ். நீ என்னதான் பிளான் போட்டிருந்தாலும் உனக்கு சொந்தமில்லாத விஷயத்தை திரும்ப தரத்துக்கு உனக்கு இன்னும் டைம் இருக்கு. அதையெல்லாம் திரும்ப தர முடியாது. உன்னோடதான் நான் எடுத்துப்பேன். இவன் பயப்படவே மாட்டான் போலயே. இப்ப எங்க போனா? கமான் गाइस, உங்க வேலையை ஆரம்பிங்க. இதோ ஆரம்பிக்கிறோம். வராத வராத வராத. ஹேய் குட்டி பையா, பிளான் பி. போ போ போ. இதோ வந்துட்டேன்.
இது ஒர்க் அவுட் ஆகணும். ஹேய், முடிஞ்சது. பிளான் சி இதோ வந்துகிட்டே இருக்கு. என்ன நடக்குது இங்க? இல்ல இல்ல இல்ல. எனக்கு பயம் இல்ல சின்ன குழந்தை. ஹேய், அவனை போக விடு. உனக்கு தான் அவனோட வாட்ச் கிடைச்சிருச்சுல, எது எடுத்துக்க. எடுத்துப்ப. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பொடிய தேவையாங்கிறத யோசிக்கணும். அதுக்கப்புறம் வந்து நான் அதை எடுத்துப்பேன். என்ன ஒழுங்கா விட்டுரு. அதுக்கு வாய்ப்பே இல்ல. அந்த பையனை விட்டுரு. அவனை போக விடு. உனக்கு ஒன்னும் ஆகலையே. வெயிட், நீ அவன மாதிரியே தான் இருக்கியா? அப்படி சொல்ல முடியாது. வாட்ச் வேற இல்ல. இது நல்லா இருக்கே. கவலைப்படாத, உனக்கு இது மாதிரியே உனக்கு கிடைக்கும். உனக்கு இந்த பெஞ்ச் கூட ஏதோ பிரச்சனைன்னு நான் கேள்விப்பட்டேன். இந்த பையனை கூட்டிட்டு போங்க. எங்களுக்கு அப்புறம் இவங்களை பாதுகாக்க நீங்க மட்டும் தான் இருக்கீங்க. ஆம்பிபியன், அடுத்து உன் பவரை காட்டு. கம் ஆன். அடுத்ததா உருமாறுறேன். குரோமா ஸ்டோன். ஒரே கல்லுல ரெண்டு மாங்காகிற மாதிரி ரெண்டு ஆம்னட்ரிக்ஸா? உங்களுடைய இந்த உதவிக்கு நான் எப்படி நன்றி சொல்ல போறேன்னு தெரியல. இல்லைன்னா உங்களை கண்டிக்கிறேன். ஏன் பின்னாடி வா. ஓகே. நான் எல்லா இடத்துலயும் அட்டகாசமா இருக்கேனே. சிலது பெட்டர். சில ஃபேமிலிஸ்க்கு எதிரா இருப்பாங்க, மத்தவங்க கிட்ட இல்ல. அப்ப அந்த தப்ப நாம பண்ண வேண்டாம் சொல்லும். உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே. செம்மையான ஃபேமிலி பா. நிறைய பேர் இருந்தா நல்லா இருக்கும்ல. குவென், நீ ஒரு ஜீனியஸ். ஆனதுக்கு அப்புறம் எப்பவும் சொல்லாத. நம்ம கிட்ட நிறைய பேர் இருக்காங்க. ஹேய், இன்னொரு கிராண்ட்பா. இன்னும் என்ன மாதிரி எத்தனை பேர்கிட்ட இந்த வாட்சஸ் இருக்கு? கொஞ்சம் தான். எதுக்கு? அப்போ அவங்க எல்லாரையும் இங்க கூட்டிட்டு வரலாம். ஒருத்தனை இங்க கன்வின்ஸ் பண்ணி கூட்டு வரது எவ்வளவு டிஃபிகல்ட் தெரியுமா? இங்க பாருங்க, என்னோட நடுப்பேர் டிஃபிகல்ட் தான் தெரியுமா? உன்னோட மிடில் நேம் காபி. சும்மா சொன்ன. சரி வா போலாம். இப்ப என்ன பண்றான்? பென் ஒரே ஒரு ஆள் பேச்சுதான் கேட்பான். அது இன்னொரு பென் தான். சரி, நான் போயிட்டு வரேன். கவலைப்படாதீங்க கிராண்ட்பா. நீங்க அவன் கூட இருக்கிற வரைக்கும் அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. யா, நீ சொல்றதும் சரிதான். அதான் இருக்கல்ல. நான் இந்த மாதிரி பண்ணதே இல்ல. விளையாட்டு நேரம் முடிஞ்சது கண்ணா. எங்க டிமென்ஷன் பெண்ணோட கதை முடியறது மட்டும் இல்ல, மத்தவங்களோட கதையும் முடிய போகுது. ஒழுங்கா அவங்கள விட்டுடு, இல்லன்னா உன் கதை முடிஞ்சிரும். உங்களுக்கு எதுவும் ஆகலையே. நீ இருக்கும்போது எங்களுக்கு என்ன ஆகும்? நல்லது. உங்களுக்காக நான் எதை வேணாலும் இப்பவே. பாருமா போ. இந்த கூட்டத்துல ஒரு குவென் இருக்காளா? எஸ், இருக்கேன். அதோட நம்ம கொஞ்சம் பெட்டர். எங்களை காப்பாத்துறதுக்காக வந்திருக்க. என்ன மாதிரி இருக்கிற எல்லாரையும் பாருங்க. அல்டிமேட் டீம் அப். ஹேய் குட்டி பையா, நம்ம பிளான பத்தி பேசலாமா? அந்த ஏலியன் எக்ஸ் நம்ம வாட்ச் எல்லாம் கிடைக்கிற வரைக்கும் நம்மள விட மாட்டான். முட்டாள் பசங்களா. ஹேய், யார நீ முட்டாள்னு சொல்ற? நிஜமாதான்ப்பா. யாருன்னு சொல்லு. இங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரையும் தான் சொல்றேன். நான் ஆம்னிட்ரிக்ஸ் எடுக்க வேண்டிய வேலையை ஈஸியாக்கிட்டீங்க. இப்போ ஒரே இடத்துலயே நான் எல்லாரோடதையும் எடுத்துப்பேன். உன்னை தடுக்க தான் நாங்க இங்க வந்திருக்கோம். கதையை முடிக்கத்தான் வந்திருக்கோம். ஏலியன் எக்ஸ்டென்ஷனுக்கு நீ தயாராகிரு. நீங்க அழியறதுக்கு முன்னாடி சந்திச்சுக்கிட்டதுல ரொம்ப சந்தோஷம். அவனை நான் பாத்துக்கிறேன். நீயா? அவன் கதையை நானே முடிக்கிறேன். பிடிச்சேன். பசங்களா, வாங்க பாத்துடலாம். அவங்க நிறைய பேர் இருக்காங்க. அச்சச்சோ அச்சச்சோ. நான் பாத்துக்கிறேன் செல்லம். யார செல்லன்னு கூப்பிடுற? பொடியா.
பாக்ஸா? இது ரொம்ப அட்டகாசமா இருக்கே. என்னோட ரொட்டேஷன்ல இந்த மாதிரி ஏலியன் இருந்தா நல்லா இருக்கும். நீ அவனை பிடிச்சிருப்ப. இருந்தாலும் பிடிக்க முடியலையே. நம்ம இங்க பிரச்சனையில இருக்கோம். எம்மா எவ்வளவு பெரிய மலை. ஏய் லக்கி கேர்ள், உன் மந்திரத்தை இப்ப யூஸ் பண்ண ரொம்ப நல்லா இருக்குமா? லக்கி கலா, ஆனா நான் ஒன்னும். வெயிட், உங்க குவென்னால மந்திரங்கள் போட முடியுமா? அதுக்கு நேரம் இல்ல, ஓடுங்க. நாம இவ்ளோ கஷ்டப்பட்டு ஒரு சின்ன கீரல் கூட போட முடியலையே. இது நியாயமே இல்ல. அவன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கான்ல. இத நியாயம் இல்லன்னு சொல்றியா? என்னோட ஆம்னிட்ரிக்ஸையே நான் எழுதிருக்கேன். இப்ப நான் மட்டும் இல்ல நான் சொன்னேன். நான் 10 வயசா இருக்கும்போது ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டேன். நம்ம கிட்ட பிளான் இருந்தா போதும், அதை வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம். நான் 10 வயசா இருக்கும்போது ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டேன். ஏ தம்பி, ஒரு நிமிஷம் இரு. Guys and Gwen, நான் புடிச்சிட்டேன். நம்ம கிட்ட சூப்பர் பிளான் இருக்கு தெரியுமா? ஆனா நீங்க தான் அதை எதுவுமே பார்க்காம இருக்கீங்க. நீ என்ன சொல்ல வர? நீ எனக்கு நல்லா புரியும். நாம என்னதான் இத்தனை பேர் இருந்தாலும் ஒவ்வொருத்தர் தானே மோதுறோம். நம்ம ஒரு அடியா சேர்ந்து ஒன்னா மோதணும். எல்லாம் ஒன்னா நம்ம பவர்ஸை சிங்க்ரோனைஸ் பண்ணி ஒரு குடும்பம் மாதிரி. நீங்க அவனை மைக்கினா போதும், நான் உங்க கிட்ட இருந்து அந்த வாட்ச் எடுத்துட்டு வந்துடுறேன். இந்த பிளான் எப்படி இருக்கு? கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, ஆனா இது தவிர வேற ஆப்ஷன் இல்ல. சோ பண்ணலாம். மூணுன்னு சொன்னதும் நான் சொல்றத சொல்லுங்க. 1 2 3. இட்ஸ் ஹீரோ டைம். ஒரு குடும்பமா இருக்கிறது நல்லா இருக்கு. ஆல்ரைட், வாங்க போலாம் எல்லாரும். இந்தாங்க, நீங்களும் சண்டைக்கு வரீங்கன்னா அப்ப உங்களுக்கு வெப்பன்ஸ் தேவை. இந்தாங்க வச்சுங்க. வாவ். அப்புறம் பென், உனக்கு என்னோட ஆம்னிட்ரிக்ஸ் எனக்கு திரும்ப கிடைச்சா மட்டும் போதும். அவனை பிரிச்சு எடுத்துருவோம். அப்படியா? வாங்க. சின்ன புள்ளத்தனமா இல்ல? என்னப்பா, ஏதாவது தொலைச்சிட்டியா? இப்போ இதுக்கு என்ன டைம் தெரியுமா? இட்ஸ் ஹீரோ டைம். வேற ஏலியன் பிக் பண்ணிருக்கலாம்ல. நான் என்னப்பா பண்றது? ஹீட் பிளாஸ்ட் தான் கிளாசிக். யா, ஆமால, கரெக்ட் தான். ஹீரோ டீம் அப், ஹீரோ டீம் அப். எப்படி போகுது செல்லம்? நல்லா போகுது கிராண்ட்பா. நீதான் அவனோட உண்மையான பலம். அதே சமயம் அவனோட பெரிய பலவீனமும் கூட. உன் கதையை முடிக்கணும். பென், பென். ஆனா நான் உங்களோட பென் கிடையாது. நீங்க எல்லாரும் என் பெண்ணு தான். நீ எவ்வளவு மோசமானவன் உனக்கு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வெற்றி மட்டும்தான். இந்த கருப்பனை தீய விட்டுருவோம். அதையும் பார்த்தரலாம்.
டாடா சொல்றதுக்கு நேரம் வந்துருச்சு மான்ஸ்டர். உன் ட்ரெஸ்ஸுக்கு இதெல்லாம் செட் ஆகல தெரியுமா? இந்த ஒரு வாட்சை வச்சு உங்க கதையை முடிச்சிருவேன். அத கொஞ்சம் யோசிச்சு சொல்லலாம்ல. என்கிட்ட 1க்கு 4 கை இருக்கு. இத வச்சு அந்த வாட்ச சுக்குநூறு ஆக்குறம் பாரு. உன் கதை முடிஞ்சது. கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, கொஞ்சம் மட்டும்தான். உன்னால எங்களை ஜெயிக்கவே முடியாது. இவ்ளோ பவரை சேர்த்து வச்சு நீ தனியா என்ன பண்ண போற சொல்லு? ஓ, நீயும் நான் தானா? மண்டை வெடிக்குது. இத நான் எதிர்பார்க்கவே இல்ல. இவன் எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. இது சரியே இல்ல. பென்ஜமின், இவன் உங்க பெண் இல்லல்ல? சொல்லுப்பா. நான் யாரோட பெண்ணும் இல்ல, உங்கள மாதிரி முட்டாளும் இல்ல. நான் தனியா இருந்தாதான் நிம்மதியா இருக்க முடியும்னு நினைச்சேன். அதுக்கு வில்காக்ஸ் தான் காரணம். அதுக்கு வில்காக்ஸ் மட்டும் தான் காரணம். அவனை நானே சமாளிச்சிருப்பேன், ஆனா அவங்க வந்துட்டாங்க. என்னோட மேக்ஸ், என்னோட குவான், வில்காக்ஸ நான் சமாளிச்சுக்கிறேன்னு சொன்னேன், ஆனா அவங்க தான் நம்பல. அதுக்கு அவங்க பலியாயிட்டாங்க. அதனால அவங்க யாரும் எனக்கு தேவையில்லைன்னு நிரூபிச்சேன். நான் அதை மொத்த ஆம்னிவர்ஸுக்குமே ப்ரூவ் பண்ணிருப்பேன். என்கிட்ட இருந்த எல்லாத்தையும் நான் இழந்த மாதிரி மத்தவங்களும் இழக்கணும்னு எதிர்பார்த்தேன். உனக்கு நடந்தது ரொம்ப மோசம்தான். அத உன்னால மாத்த முடியாது. ஆனா நீ முயற்சி பண்ணா உன்னால புதுசா உருவாக்க முடியுமே. ஒரு பார்ட்னரை வச்சுக்கிட்டு ஒரு ஃபேமிலி உருவாக்கலாம்ல. நிஜமாவா சொல்றீங்க? அவன் பண்ண தப்புக்கு அனுபவிக்கணும், ஆனா இவனுக்கு உதவி பண்ணக்கூடாதுன்னு இல்லையே. நீயே யோசிச்சு பாரு. நீயா இருந்தா உனக்கு செகண்ட் சான்ஸ் கொடுப்பாங்கல்ல? கண்டிப்பா நான் கொடுப்பேன். இப்ப எனக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. அதோட நான் லெதர் ட்ரெஸ்ல கூட சூப்பரா இருப்பேன்னு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் தாடி வச்சாலும் தான். அதோட வந்து ஓவரா பேசிட்டேனா? நான் பேசாம இங்க இருந்து நோவாய்டுக்கே போயிடுறேன். கண்டிப்பா நீ போயிடுவ. ஆனா அதுக்கு முன்னாடி நீ பண்ண தப்புகளுக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதோட ஆம்னிவர்ஸ் சுத்தி ரோட் ட்ரிப்பும் நம்ம போலாம். அடடா, நிஜமாவா? எல்லாருக்கும் ஃபேமிலி தேவை. அதை எனக்கு ரிமைண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஆம்னிவர்ஸை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி தம்பி. ஆமா குட்டி பையா, நீ கலக்கிட்ட. நீங்க இல்லாம என்னால பண்ணிருக்க முடியாது. எல்லாரும் ஹெல்ப் பண்ணீங்க. சரியா தான் சொன்னா, நான் இல்லாம பண்ணிருக்க முடியாது. ஏய், கொஞ்சம் இருங்கப்பா. நான் மட்டும் இங்க இல்லன்னா உங்களால ஒண்ணு பண்ணிருக்க முடியாது. ஓகே, போயிட்டு வரட்டுமா? நீ ரொம்ப கலக்கிட்ட. இப்படியே இருங்க. கரெக்ஷன், நாம கலக்கிட்டோம். சரி, அப்புறம் பார்க்கலாமா? ஓகே, நாமளும் அப்புறம் பார்க்கலாம். அப்புறம் பார்க்கலாமா? கண்டிப்பா பாப்போம். பாய். நல்ல பையன், கியூட்டா இருக்கான். நான் உங்களை மிஸ் பண்ண போறேன். நாம அவன் கொஞ்சம் தனியா இருக்க டைம் கொடுக்கலாமா? இல்ல, என்ன திரும்பவும் விட்டுட்டு போகாதீங்க. நீங்க இல்லனா எனக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கல்ல. சோ எங்களால உனக்கு போர் இல்லையா? இந்த சம்மர் ரைட்ல நான் சுத்துறதுக்கு பதில் பேசாம எப்பவும் உங்க கூட இருக்கிறதே நல்லதுன்னு தோணுது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் பசங்களா? டீம் டென்னிஸனோட வேலைகளை காட்டலாமா இப்போ? ஐயோ, எவ்வளவு பெரிய மலை!